நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அனுபமா ரொம்ப பாவம்பா. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவ ரொம்பவே வருத்தப்படுவா. அனுவோட முதல் கல்யாணத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதால உடனே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா நீங்களும் அம்மாவும் அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பயந்துதா அனு இப்படி சைலண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்கலாம்ல. அது என்னவோ எனக்கு என்னவோ அவங்க சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியல. ஆனால் நான் ஒன்னே ஒன்று உறுதியாக சொல்கிறேன், உன்னோட கல்யாண விஷயம் அதை இப்படியே காரணம் தெரியாமல் தள்ளிக்கிட்டே போக முடியாது. அணுன்னா அணு, இல்லைன்னா வேற யாராவது ஒரு பொண்ணு. அக்கா, நானும் உங்க கூடவே வரட்டுமா? எங்க வரணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? யார் இந்த ராத்திரி நேரத்துல ஹாஸ்பிட்டல் போக போறா? என்ன ஏதாவது கனவு கண்டியா? இப்போ ராத்திரி இல்ல, அப்புறமா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? அப்போ வரட்டுமா தான் நான் கேட்டேன். எனக்கு ட்ரீட்மெண்டா? என்னென்னமோ சொல்ற? அம்மா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? அக்காவை டாக்டர் கிட்ட காட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்களும் அம்மா ஹாஸ்பிட்டல் போறதால என்ன வேற மாமா வீட்ல போய் விட்டுருவாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களே. எப்போ அம்மா உங்ககிட்ட இப்படி சொன்னாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்களே அப்போ. அது சரி. அம்மா இன்னும் என்னெல்லாம் சொன்னாங்க? நீங்களும் அம்மாவும் போகும்போது என்ன ஒரு மாமா வீட்ல விட்டுருவாங்களா? அங்க இருக்கிற அத்தையும் மாமாவும் என்ன நல்லா பார்த்துப்பாங்களா? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவும் நீங்களும் வந்து என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு அப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாக்கா? அப்படியெல்லாம் எந்த வீடும் இல்லம்மா. அப்ப அம்மா சொன்னாங்களே என்ன அங்க போய் விடுவாங்கன்னு. அதெல்லாம் அம்மா சும்மா சொன்னாங்க உன்னை ஏமாத்துறதுக்கு. உன்னை நாங்க எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டோம், சரியா? அப்ப ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க சின்ன பசங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்களே. நீ படுத்து தூங்கு. உன்னை இந்த அக்கா எங்கேயும் அனுப்ப போறதில்ல, சரியா? உனக்கு டீ எடுத்து வச்சிருக்கேன், குடி. அவ எந்திரிக்கலையா? என்ன பண்றா? இல்ல, நாம எப்பமா ஹாஸ்பிட்டல் போக போறோம்? ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? அதான் நானும் கேக்குறேன், எதுக்குன்னு. நேத்து ராத்திரி அம்மா என்கிட்ட கேட்கும் போது நானும் இப்படிதான் உங்களை மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம. நேத்து அம்மு கிட்ட நீங்க என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கீங்க. அக்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது வரைக்கும் வேற வீட்டுல தங்கணும், அவங்க உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாத கதையெல்லாம் சொல்ல உங்களுக்கு எப்படிமா தோணுது? எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அனு. கூடிய சீக்கிரமே அவளை கூட்டிட்டு போறதுக்கு அவளோட சொந்தக்காரங்க இங்க வராங்க. அப்போ நான் அவகிட்ட என்ன சொல்ல முடியும்? திடீர்னு அவகிட்ட சொன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவாளேங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே அவகிட்ட நான் ஒரு கதையை சொல்லி வச்சேன். நீங்க இப்பவும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்முவை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க போறதே இல்ல. நாம எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக போறதில்ல. அம்முவை இன்னொரு வீட்டுக்கும் அனுப்ப போறதில்ல, புரிஞ்சுதா? நீ இப்படி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டா அதோட எல்லாம் முடிச்சு போச்சா? பின்ன முடியாம அவளை கூட்டிட்டு போக யாராவது வரட்டும், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, அண்ணன் தான் அவங்கள கூட்டிட்டு வர போறாரு. இந்த விஷயத்துல நீ எதிர்ப்பதும் தெரிவிக்காத. அதனாலதான் நீங்க பேச வேண்டாம், அவங்களுக்கு நான் விஷயத்த சொல்லி புரிய வச்சுக்கிறேன்னு சொல்றேன். தேவையில்லாம நீ அண்ணன் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காத. நமக்கு எல்லா விஷயத்திலயும் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அண்ணன் தான். அதையும் இல்லாம ஆக்கிடாத. அதுக்காக மாமா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டணுமா? இல்லைன்னா நீங்க மாமாக்கு இப்பவே போன் பண்ணி சொல்லிடுங்க, அம்முவை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இங்க வரக்கூடாதுன்னு. அனு, இப்ப இப்படி சொல்ற, ஆனா ஆரம்பத்துல பிரச்சனையை உருவாக்குனதே நீதானே. அம்மா அவங்க சொந்தக்காரங்க வீட்டை கொண்டு போய் விட்டுறான்னு முதல்ல சொன்னது யாரு? நீதானே.
நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவ சொந்தக்காரங்க கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப முடியாதுன்னு எதுக்கு சொல்ற? நீ ஆறு ஆட்டத்துக்கெல்லாம் நாங்களும் சேர்ந்து ஆடணும்னு நினைக்கிறியா? நாம என்ன செஞ்சாலும் அதுல நியாயம்னு ஒரு விஷயம் இருக்கணும். இவ்வளவு நல்ல பொண்ணு பொண்ணுன்னு அன்பு காட்டி வளர்த்துட்டு இப்ப அவளுக்கு யாரும் இல்லங்கிற மாதிரி அவளை தூக்கி எறியறதுதான் நியாயமா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆரம்பத்துல நான் அப்படி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான், அவளை உங்களால எங்கேயும் அனுப்பி வைக்க முடியாது, உன்னோட உதவி இல்லைனாலும் எனக்கு அவளை வளர்த்துக்க தெரியும், அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் பேச நீங்க இன்னைக்கு இப்படி மாறதுக்கு என்ன காரணம்? இங்க பாரு அனு, நீயே யோசிச்சு பாரு. அவ இங்க இருந்து போயிட்டாங்கிறதுனால அவளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடாது. நாம அவளை அங்க போய் பார்க்கலாம். அம்முவ அவங்க எங்கேயும் கூட்டிட்டு வரலாம். அவளுக்கு நம்ம மேல இருக்கிற அன்பையும் உரிமையையும் யாராலையும் தட்டி பறிக்க முடியாதுல்ல. என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. இத நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒரு 7-8 மணி நேரம் நாம அவளை பிரிஞ்சுதானே இருக்கோம். அந்த மாதிரி ஏன் எடுத்துக்க கூடாது? இதுவும் அதுவும் ஒண்ணாமா? அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிற பேர்ல யாரோ ஒருத்தங்க இங்க வந்து அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவ பத்மஜாவோட பொண்ணு ஆவாளா இல்ல அனுபமாவோட தங்கச்சியா இருப்பாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது. அதோட அம்மு வேற ஒரு குடும்பத்தோட பொண்ணா மாறுவா. நமக்கும் அவளுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாம ஒரு அந்நிய குழந்தை. அவகிட்ட போய் பேசணும்னா கூட யார்கிட்டயாவது நாம அனுமதி வாங்க வேண்டியதா இருக்கும். வேண்டாம்மா, என்னால இதெல்லாம் யோசிக்க கூட முடியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அம்மு இனிமே என்னோட பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு இல்ல. அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். நமக்கு உண்மை தெரியுங்கிறதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த மாதிரி சில முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். இதையும் அந்த மாதிரி ஒரு முடிவா எடுத்துக்கிட்டா போதும். நேத்து நீங்க அவகிட்ட பேசினதை கேட்டே அவ எவ்வளவு வருத்தப்பட்டான்னு தெரியுமா? இப்படி இறக்கமே இல்லாம அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் ஏன் அவகிட்ட அந்த மாதிரி பேசினேங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு. அதை விட்டுட்டு அவளை விட இந்த விஷயத்துல நீதான் இப்ப பதட்டமா இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை எதிர்காலத்துல நாம முடிவை தப்பா எடுத்துட்டோன்னு அவளே நம்ம முகத்தை பார்த்து சொல்லிட்டா? இல்ல, எனக்கு புரியல. அவ நம்மள குறை சொல்ல போறாளா? எதுக்குமா? அவ மேல உரிமை உள்ளவங்க இல்லனா அவளோட ரத்த பந்தங்கள் தேடி வந்தோம். நாம ஏன் அவளை அவங்க கிட்ட ஒப்படைக்காம நம்ம கிட்ட ஏன் தங்க வச்சோன்னு சில வருஷங்கள் கழிச்சு அவளே கேள்வி கேட்டா? அதுக்கு இப்படி ஒரு விஷயம் அவ வாழ்க்கையில நடந்ததா சொல்லாமே இருந்துட்டா போதும்ல. அப்படி பல வருஷங்களா எனக்கும் அண்ணனுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த ஒரு ரகசியமா தானே அது இருந்தது. அந்த ரகசியம் வெளியில வர என்ன காரணம்? அதுக்கு யார் காரணம்னு சொல்லு. நீ வீட்டை விட்டு வெளியில போனதுனாலதான் அந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. வளர்ப்பு மகளுக்காக சொந்த மகளை இழந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நான் சொன்னேன். இப்ப அம்மாவோட சொந்தக்காரங்க தேடி வர்றதுக்கு யார் காரணம்? நீதானே. இப்ப அவங்கள வர சொல்லாதீங்கன்னு சொல்றதும் நீதான். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு நீ என்னோட உயரதான் வாங்கிட்டு இருக்க. சரி, எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. நான் தானே எல்லா பிரச்சனையும் பண்றேன். இதுக்கு மேல என்னால வந்த பிரச்சனைய நானே சமாளிச்சுக்கிறேமா? மனு, டீ. வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னடா ஆச்சு உனக்கு? நீ ரொம்ப மூட் அவுட்டா இருக்க போல. என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. அதனால தான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு நான் இங்கே வந்தேன். இப்போ உன்னோட பிரச்சனை தான் என்ன? எல்லாம் உனக்கே தெரியும்ல. உன்னோட கல்யாண விஷயம் தானே? ஆமா, கல்யாண விஷயம்தான். உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாள் ஆக ஆக ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. ஏன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் சுப்ரியாக்கு நடத்தணும். அதனால தான் அவங்க அவ்வளோ அவசரப்படுறாங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா. சரி, அனுப்பமா இப்ப என்னதான் சொல்றா? அதுதான் என்னை குழப்புற விஷயமே. அனு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதுக்கு அவ என்ன காரணம் சொன்னா? காரணம் என்னன்னு தான் சொல்லவே மாட்டேங்கிறா. அவ அப்படி சொல்றது நியாயமே இல்லையே. இவ்ளோ நாளா நீயும் அவளை காதலிச்சு சுத்திட்டு இருந்த. எதுவுமே சொல்லாம இப்படி விட்டு போறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. லக்ஷ்மி,
நீ சொல்ற மாதிரி அவ ஒண்ணு என்கிட்ட இருந்து விலகலாம் இல்ல. கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும்னு சொல்றா, அவ்வளவுதான். அததான் நானும் சொல்ல வரேன். அனுப்பமா மனசுல உனக்கும் அவளுக்கும் நடக்கிற கல்யாணத்தை விட முக்கியமான வேற ஏதோ ஒரு விஷயம் அவன் மனசுல உறுத்திட்டு இருக்கு. அதனாலதான் குறிப்பிட்ட அந்த காரணத்தை சொல்லாம கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கா. நீ இப்படி யோசிக்க எதுவுமே இல்ல. இப்ப நான் சொன்னதுதான் விஷயம். நானும் ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அனுப்பமா மனசுல வேற ஏதோ இருக்கு. முன்ன விட அம்மு மேல அணுவுக்கு இருந்த பாசம் இப்ப பல மடங்கு அதிகமான மாதிரி தோணுது. எப்ப பார்த்தாலும் அம்முவை பத்தி பேசவும் யோசிக்கவும் தான் அவளுக்கு நேரம் இருக்கு. அப்ப சந்தேகமே இல்ல. நீ இப்ப சொன்னதுதான் விஷயம். அம்மா மேல அவளுக்கு இருக்க பாசம் அதுதான் உன்னை அவகிட்ட இருந்து பிரிச்சு வைக்குது. அது அவளோட பொண்ணு தானே, அப்ப அவ மேல இருக்கிற பாசம் அதிகமாக தான் செய்யும். ஆனா அம்மு தான் அவளோட பொண்ணுன்னு அணுவுக்கு தெரியாதுல்ல. அவளோட பொண்ணுக்கு பாசம் காமிக்க யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அதை அந்த கடவுளே உணர்த்திடுவாரு. என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. இந்த விஷயத்துல நீ எதுவுமே செய்ய முடியாது. இது ஒரு பாச போராட்டம். நீ இதுல காத்துட்டு இருக்கிறத விட வேற வழியே இல்லை. இல்லைன்னா அணுவை நீ மறந்துடணும். இப்போதைக்கு இந்த 2 சாய்ஸ் தான் உனக்கு இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து விலகி இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். அதாவது ஊரை விட்டு ஓட போறேன். நல்ல ஒரு வேலையை விட்டுட்டு ஊரை விட்டு ஓட போறேன்னு சொல்றியே, முட்டாள்தனமா இல்ல? நீ போயிட்டு திரும்ப வரும்போது இதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும்னு நிச்சயம் இல்ல. என்னால இங்க இருக்கவே முடியல லட்சுமி. அணு இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தாலே எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போனாலே அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது பைத்தியமா பிடிச்சிட போல இருக்க. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இந்த கம்பெனிலேயே வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு பாரு. அப்ப இந்த பிரச்சனை தீந்துரும்ல. ஆனா வேலைக்கு சேர்ந்த 1 வருஷத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதுன்னு கம்பெனியில சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? ஒரு வழி இருக்கு. வேற ஏதாவது பிரான்ச்ல இருக்கிறவங்க இங்க வர தயாரானா நான் அங்க போலாம். ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர். அப்ப நீ அப்ளை பண்ணு. ஒருவேளை உன்ன மாதிரி இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க வேற யாராவது இருப்பாங்க. கரெக்ட் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஐடியா கிடைச்சது. இதுக்கெல்லாம் நீ ட்ரீட் வச்சுதான் ஆகணும். ட்ரீட் எல்லாம் கொடுக்குறேன். முதல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதான்னு பார்க்கறேன். நாளைக்கே நான் அப்ளை பண்ணிடுறேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். அவ கல்யாணத்தை இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறது எனக்கு சரியா படலைங்க. இல்ல, ஏன் உனக்கு திடீர்னு இப்படி எல்லாம் தோணுது? என்னன்னு தெரியலங்க, என் மனசுக்கு அப்படிதான் படுது. அவதான் அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கால. இந்த வருஷத்தோட அவளோட கோர்ஸ் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிடலாம் தானே நம்ம முதலே பேசியிருந்தோம். அவளை படிக்க வச்சு நம்ம இப்ப அவளை ஒன்னும் கலெக்டர் ஆக்க போறது இல்ல. அவ வீட்டுல சும்மா இருக்க வேண்டான்னு தானே அவளை படிக்க நம்ம அனுப்பியிருக்கோம். சீதா, ஒரு காரணம் இல்லாம அவளோட படிப்பை எதுக்கு நிறுத்தணும் தான் நான் உன்னை கேட்கிறேன். ஏதாவது காரணம் இருந்தாதான் அவ படிப்பை நிறுத்தணும்னு நீங்க ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? அப்புறம் எதுக்கு நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு யோசிச்சீங்க? அன்னைக்கு அந்த வரன் ஓகே ஆயிருந்தா படிப்பு நின்னு இருக்கும்ல. அப்படியே இருந்தாலும் மனோவோட கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். அதுக்கப்புறம் சுப்ரியா கல்யாணம் பண்ணலாம் தானே நம்ம இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு ஏன் மாத்தி பேசுற? எனக்கு அவன் ஒரு ஆம்பளை பையன். 2-3 மாசத்துக்கு கல்யாணம் தள்ளி போனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா பொண்ணு விஷயத்துல அப்படி இருக்க முடியுமா? அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்க்கணும். அதுக்கே நாள் பத்தாது. இதுக்கு நடுவுல மனோவோட கல்யாணம் நடக்குதுன்னா நடக்கட்டும். அவன் கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு நான் சுப்ரியாவுக்கு பண்ணணும்னு சொல்லவே இல்லை. மனோவுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே இவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்க்கலாம். இல்ல, நீ இப்படி பிளானை மாத்தி யோசிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது என்னன்னா, சமீப காலமா நம்ம பொண்ணுகிட்ட சில மாற்றங்களை நான் பாக்குறேன். அவ நட உட பேச்சு எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளேயே இருக்கிறா. அது எனக்கு சரியா படலைங்க. எனக்கு என்னமோ அவ மனசுல வேற என்னமோ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல பார்க்க போனா அவ கல்யாணத்தை தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் உன்னோட பிரச்சனையே. பசங்க விஷயத்துல அளவுக்கு அதிகமா டென்ஷன் ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க செய்யற எல்லாமே சரியில்லாத மாதிரியும் குற்றமாவும் உன் கண்ணுக்கு தெரியுது. இங்க பாருங்க, நான் அப்படிலாம் சொல்லல. நான் அவளோட அம்மாங்க. பசங்க கிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை கூட அம்மாவுக்கு தெரிஞ்சிரும், மத்தவங்களுக்கு தெரியாது.
அதுக்காக தாங்க நான் சொல்றேன். இது எல்லாமே உன்னோட கற்பனைகள். அவ கதவை சாத்தி படிக்கிறத நீ பெரிய தப்பா நினைக்கிறியா? கதவை திறந்து போட்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்றதுனால அவ கதவை சாத்தி இருக்கலாம். படிச்ச விஷயங்களை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடக்கும்போது நீ பாக்குற, அது உன் கண்ணுக்கு தப்பா தெரியுது. ஏய், பசங்களுக்கு வயசாகும்போது அவங்களோட நடவடிக்கைகள் மாறதான் செய்யும். நம்ம கூட இருக்க பேச்சு, நெருக்கம் எல்லாமே குறையும். அப்பா அம்மாங்கிறது மட்டும் இல்லை அவங்களோட உலகம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் அவங்க கிட்ட பழகணும். இங்க பாரு, தேவையில்லாம கண்டிஷன்ஸ் போட்டு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சம் நம்மளும் அவங்கள சுதந்திரமா தான் விடணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களோட இஷ்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் தான் குற்றவாளி. அவங்களோட சுதந்திரத்தை நான் கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, பசங்க எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு காலமானாலும் ஒரு அம்மா பசங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி வேற யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா கடைசியில அது ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். ஹலோ, நீ இப்போ என்ன பண்ற? நானா? நான் இப்போ சொல்லட்டுமா? சொல்லுடா, தெரிஞ்சுக்க தானே கேக்குறேன். நான் என் ஆளை மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். காலங்காத்தால யோசிக்கிற அளவுக்கு யார் பாதுவா ஆளு? ஹேய், தெரியாத மாதிரி கேக்குற பாத்தியா? தெரியும், இருந்தாலும் சொல்லு. இப்ப என் கூட பேசுறவங்க தான் என் ஆளு. ஐயோ, பேசி மயக்கிறதுல ஒண்ணு மிஞ்ச ஆள் இல்ல. சத்தியமா நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் ஆளு எந்திரிச்சிட்டாளா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை இப்போ அவ குளிக்க போயிருப்பாளா? அப்படி இப்படின்னு ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, அது சரி. அப்போ பொண்ணுங்க பெட்ரூம் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னு எட்டி பாக்குறது உங்க வேலையா? இனிமே பாருங்க நான் என்ன பண்றேன்னு. நான் என்ன இங்க எல்லா பொண்ணுகளும் எப்படி குளிப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் ஆளு தான் யோசிக்கிறேன். சீ, உனக்கு வெக்கங்கிறதே இல்லையாடா? பேசாம நேரா இங்க கிளம்பி வந்துடு. சுடு தண்ணியை எடுத்து உன் மூஞ்சிலேயே ஊத்துறேன். அப்புறம் நேத்து ராத்திரி ஏன் அப்படி பண்ண? எதுக்கு நைட்டு காலை டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்ட? எனக்கு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? டக்குன்னு கட் பண்ணிட்டேனா? திருடா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிருக்கோம். இப்ப சொல்றத பாத்தியா? டக்குன்னு வச்சுட்டேனா? அதுவும் ராத்திரி 1 மணிக்கு கட் பண்ணதுக்கு. போடா டே. நான் காலேஜ் போக ரெடி ஆகணும். உன்கிட்ட கொஞ்சிட்டு இருந்தேன்னா காலேஜுக்கு போக முடியாது. நீ போனை வை. இல்ல நீ வை. அதெல்லாம் முடியாது, நீயே வை. அது என்ன, நீ கட் பண்ண மாட்டியா என்ன? எனக்கு வருத்தமா இருக்கும். உன் காலை கட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப வலிக்கும். அதனாலதான். அது சரி. அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சுப்ரியா, கதவை தோற. என்னடி பண்ற? ஏய், கதவை தோறடி. இவ்ளோ நேரம் உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா நான் கூப்பிட்டு இருக்கேன்? அது வந்துமா, பாத்ரூம்ல இருந்தேம்மா. இருந்தாலும் இவ்ளோ நேரமாவா? நீ இன்னைக்கு காலேஜுக்கு போல? போறதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க வந்து கூப்பிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, ரொம்ப நேரமா உன்னை ஆளையே காணோம். நீ எழுந்துட்டியா இல்லையான்னு தான் பார்க்க வந்தேன். எந்திரிச்சனால தானே இப்ப உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க சந்தேகமும் போங்கம்மா. நீ உள்ள இருக்கிறப்போ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி கேட்டுச்சே, ஏதோ முணுமுணுன்னு. அது நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். நீ பாத்ரூம்ல தானே இருந்தேன்னு? பாத்ரூம்ல இருந்து பாட்டு பாடினா கேட்காதா? ஆனா எனக்கு அது பாடின மாதிரி கேட்கல, பேசிட்டு இருந்த மாதிரி தான் கேட்டுச்சு. எனக்கு பாட்டு பாட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதாமா? நான் பாட்டு பாடினா கூட அது பேசுற மாதிரி தான் இருக்கும். அது நீங்க மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயோ, டைம் போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல, நீ காலேஜுக்கு போறியான்னு தெரிஞ்சுக்க வந்த. இது தெரிஞ்சுக்க நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? ஏற்கனவே உங்களுக்கு படியேறி வந்தா முட்டி வலி ஆரம்பிச்சிரும். அதை வச்சுக்கிட்டு இப்படி படியேறி வர வேண்டிய அவசியம் இருக்கா? ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிட்டா போதாதா? சரிம்மா, நீங்க போங்க. நான் கதவை சாத்தணும். போங்கம்மா. இப்ப எதுக்கு நீ கதவை அடைக்கணுங்கிற? ஐயோ, எனக்கு ட்ரெஸ் மாத்தணும். தயவு செஞ்சு போங்கம்மா, எனக்கு டைம் போயிட்டே இருக்கு. இல்லனா என்னோட சார் என்ன திட்டுவாரு. எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு
காலையில என் பொண்ணு கிச்சனுக்கு வரும்போதே நான் நினைச்சேன் இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பட்னி தானே. எல்லாத்துலயுமே உப்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த வெக்கேஷன் முடியற வரைக்கும் எனக்கு இப்படிதான் விதிச்சிருக்கு. அனு அனு, நீ இந்த உலகத்திலேயே இல்லையா? நான் சொன்னது ஏதாவது உன் காதுல விழுந்ததா இல்லையா? என்னக்கா? ஒன்னும் இல்ல, நீ போய் சாப்பிட்டு வா போ. அனு, போய் சாப்பிட்டு வான்னு சொன்ன. நீ சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேங்குக்கே போகணும். போ. எனக்கு வேண்டாம்க்கா. வேண்டாமா? சாப்பிடவே தோணல. உனக்கு என்னாச்சு அனு? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்காக காலையில எந்திரிச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்ல. போய் சாப்பிடு. குழம்புல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு, பாத்துக்கோ. எனக்கு பசியே இல்லக்கா, அதனாலதான். உனக்கு என்னதான் ஆச்சு? நானும் கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். எப்ப பார்த்தாலும் இதே யோசிச்சுட்டே இருக்க. எதுலயும் ஒரு கவனம் இல்ல. நீ பேசுறதே குறைஞ்சு போச்சு. என்ன தாண்டி உன் பிரச்சனை? எனக்கு தெரியலக்கா. நீ எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இப்படி உம்முன்னு இருக்க. நீ போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா, அப்பதான் உன் மூடு மாறும். அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் யாராவது இருக்காங்களா? இப்ப எதுக்கு நீ அட்வொகேட்ட பத்தி எல்லாம் விசாரிக்கிற? யார் மேலயாவது கேஸ் போட போறியா? இல்ல, சில சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கணும். சட்டத்தை பத்தி எல்லாம் நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எதை பத்தி பேசுற நீ? இல்ல, இப்ப நம்ம ஒரு குழந்தைய வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்க. அவளை சின்ன வயசுல இருந்தே அவதான் நம்ம சொந்த பொண்ணுன்னு ரொம்ப பாசமா வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, இது எங்களோட குழந்தை, அதை கொடுத்துருங்கன்னு. அப்படி கேட்டா உடனே கொடுத்துடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அது கொடுக்க வேண்டியது வரும். அந்த குழந்தை அவங்க வீட்டு குழந்தை தானே. ஆனா வளர்த்தது நாம தானக்கா. இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய நம்ம வளர்த்திருப்போம். அந்த குழந்தை மேல எந்த அளவுக்கு பாசம் காட்டியிருப்போம். ஒரு வேளை கூட பசின்னு கேட்காத அளவுக்கு எவ்வளவு அக்கறையா பாத்துப்போம். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்ணும் கருத்துமா குழந்தைய கூட இருந்து பாத்துக்கிட்டோம்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சோம்ல. சரி, அதெல்லாம் கூட போட்டோம். நம்ம இவ்வளவு நாள் அன்பா பாத்துக்கிட்டதுக்கு எந்த அர்த்தமும் இல்லையா? சட்டத்துக்கு முன்னாடி அன்புக்கு எந்த விலையும் இல்லம்மா. அதுதான் உண்மை. அங்க ரத்த பந்தத்துக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு. இதுக்கு முன்னாடி ரத்த பந்தம் இருந்ததாலதான் அந்த குழந்தைய நம்ம பாத்துக்கிட்டோமா என்ன? வேற யாராவது பாத்துக்கோங்கன்னு சொன்னதாலதான் நம்ம அந்த குழந்தைய அக்கறையா பாத்துக்கிட்டோமா? இல்ல இல்ல. அப்படின்னாலும் இவ்வளவு நாள் அந்த சொந்தம் எல்லாம் எங்க போனாங்க? ஒரு தடவையாவது அந்த குழந்தைய பத்தி அவங்க விசாரிச்சிருப்பாங்களா? அந்த குழந்தை உயிரோட இருக்கான்னு கூட விசாரிக்காதவங்களுக்கு இப்ப எப்படி திடீர்னு உரிமை வரும்? அப்படி உரிமையை சொல்லிக்கிட்டு வந்தாங்கன்னா நாம எதுக்கு அதை ஒத்துக்கணும்? முடியாதுக்கா. இந்த விஷயத்துல நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ இவ்ளோ நேரமா யார பத்தி சொல்லிட்டு இருக்க? அம்மாவை பத்தியா? ஆமாக்கா, அம்மாவும் மாமாவும் கட்டாயப்படுத்துறாங்க அம்மாவை அனுப்பி வைக்கணும்னு. அவங்களால எப்படிக்கா அப்படியெல்லாம் சொல்ல முடியுது? ஒரு குழந்தை விஷயத்துல எந்த அளவுக்கு கொடூரமா நடந்துப்பாங்களா? அனு, நீ பல விஷயங்கள்ல ஒரு சைட மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்க. நீ அவங்க ஆங்கிள் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த குழந்தைய சின்ன வயசுல கை நீட்டி வாங்கினது உன்னோட அம்மா தானே. அன்னைக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உன் அம்மா கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாதுல்ல? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தனை வருஷம் அந்த குழந்தைய பத்தி அவங்க எதுவும் விசாரிக்கலன்றது உண்மைதான். ஆனா நீங்க இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த ஊரோட அட்ரஸ் அவங்களுக்கு தெரியாம இருந்து கூட வராம இருந்திருக்கலாம்ல. அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அம்முவை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துடலான்னு நீ தானே உன் அம்மா கிட்ட சொன்ன. அதுக்கு தானே குழந்தையோட சொந்தக்காரங்களும் அவங்க வர வச்சாங்க. இப்ப அவங்க வரேன்னு சொன்ன உடனே நீ எதுக்கு இப்ப ரொம்ப டென்ஷன் ஆகுற? அக்கா, என்ன ஆனாலும் இதுக்கு நான் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இதனால மாமாவும் அம்மாவும் என்கிட்ட கோச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. நீ சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. மாமாவும் அம்மாவும் உன்னுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ. சும்மா எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காத. எனக்கு அப்படி ஒரு நன்மை தேவையே இல்ல. அம்மா தான் கால் பண்றாங்க. அட்டன் பண்ணி பேசு. சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்ல அனு, நீ வீட்டுக்கு கிளம்பி வரியா? என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. அவங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க, நம்ம அம்முவை கூட்டிட்டு போறதுக்கு. அது நடக்காதுன்னு நான் தான் சொன்னேன்ல. அவங்க எல்லாரையும் கிளம்பி போக சொல்லுங்க. இப்ப நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க அம்முவோட சொந்தக்காரங்க. அவங்க குழந்தையோட சொந்தமோ இல்ல பந்தமோ இல்ல. அம்மு நம்ம வீட்டு குழந்தை. நமக்கு அவங்க சொந்தமே இல்ல. அப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்சு நாம அவங்க கிட்ட பேச முடியாதுமா. நீங்க வா சொல்றேன். என்ன
நாம இப்ப பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான். அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வந்திருக்காங்களாம். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. ஆனா நீ அங்க போய் எதுவும் சண்டைலாம் போடாத, சரியா? உட்காருங்க. மாஸ்டர், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. குழந்தைய நாங்க எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். சிவராமா, இங்க இருக்கிற யாருக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். நான் சொன்னதுக்காகத்தான் அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உன் மேல இருக்கிற நம்பிக்கையினால தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன். நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் என்ன செஞ்சாலும் ஈடாகாது. படிக்கிற காலத்துல நீங்க எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் நான் இன்னும் மறக்கவே இல்லை. நீங்க என்னை உற்சாகப்படுத்தாம உதவி பண்ணாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு கெசட்டட் ரேங்க்ல கவர்மெண்ட் வேலையில இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. உண்மைதான் மாஸ்டர். இவர் இந்த விஷயத்த பல தடவை சொல்லி நானே கேட்டிருக்கேன். கோபி மாஸ்டர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஏதாவது கூலி வேலை செஞ்சு தான் பொழைச்சிருப்பேன்னு சொல்லுவாரு. அது ஒரு டீச்சரோட கடமையாச்சேப்பா. தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதானே எந்த டீச்சரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். சிவராமனுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அதுதான் உண்மை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர். என்னை விட நல்லா படிக்கக்கூடிய எத்தனோ பசங்களை அந்த ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு எனக்கு கை கொடுக்குது. அப்படிப்பட்ட மாஸ்டர் கேட்கும்போது நான் உதவி செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வேற எந்த வழியும் தோணலைங்கிறதுனால தான் நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்டேன். என் தங்கச்சியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல, அவளுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. மற்ற வீட்டிலலாம் அன்பு காட்டாதது தான் பிரச்சனைனா இங்கே அப்படியே தலைகீழ். பெரியவ சின்னவளை பிரிஞ்சிருக்க முடியாத அளவுக்கு அப்படி அன்பு காட்டிட்டு இருக்கா. அவங்களுக்குள்ள ரொம்பவும் வயசு வித்தியாசம் இருக்கிறனால தான் அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ பிரச்சனை என்னன்னா, பெரியவ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது சின்னவளையும் கூட்டிட்டு போவேங்கிறா. அதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த காலத்துல இப்படி ஒரு பாசமா? நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லிருக்கலாமே. எவ்வளவுதாம்மா எடுத்து சொல்றது? அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினால நம்ம என்ன சொன்னாலும் சரி, அவளால அதை புரிஞ்சுக்கவே முடியல. அதனாலதான் சின்னவளை கொஞ்ச நாள் வேற எங்கேயாவது தங்க வச்சு பார்க்கலாமேன்னு தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள பேசாமலும் பழகாமலும் அப்படியே இருந்தாங்கன்னா அந்த அதீத அன்பு கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள கல்யாணத்தையும் நடத்திடலாம். கரெக்ட் தான் மாஸ்டர். அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்கள பிரிச்சு வைக்கிறது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு மூத்தவங்க தங்கச்சி அவங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சில பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க பாசம் அதிகமாகி அவங்க பிரியறத விடுங்க, ஒரு நிமிஷம் பார்க்கலனா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. இங்கேயும் இப்ப நிலைமை கிட்டத்தட்ட அதுதான். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து சின்னவளை பத்தி யோசிக்கிறதான் பெரியவளுக்கு நேரம் சரியா இருக்கு. ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதும் கூட்டிட்டு வர்றதும் எல்லாமே அவதான். சனிக்கிழமையோ இல்ல ஹாலிடேஸ்லயோ அவளையும் கூட்டிட்டு ஆபீஸுக்கே போயிடுறா. இன்னைக்கு நீங்க இங்க வர்றீங்கிறதுனால தான் சின்னவளை பெரியவ கூட ஆபீஸுக்கு அனுப்பாம நாங்க வச்சிருக்கோம். அப்போ அவ அக்கா வர்றதுக்கு முன்னாடி தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி சொல்லல. அவளோட அனுமதியை வாங்கிட்டு தான் குழந்தைய இங்கிருந்து கூட்டிட்டு போனோம். அப்போதான் அவ மனசையும் அந்த விஷயத்தை ஏத்துக்கும். இல்லைன்னா அவ வயலண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்க என் தங்கச்சின்னு கேட்டுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவ இல்லைன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த ஷாக்ல அவ மனநலமை கூட பாதிக்கப்படலாம். அதோ அவளே வந்துட்டாளே. அனு, நீ வரதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இவரு அறிமுகப்படுத்தணும்னு இல்ல, எனக்கு தெரியும். இவளுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். நீங்க உட்காருங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அம்மோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? அவ அங்க போனானா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும்ல. அதான் அம்மா எங்கேயும் போலல்ல, அப்புறம் எதுக்கு? அனு,
நீ இப்படி சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா. அவங்க வந்திருக்கிறத நீ தான் பார்த்தல்ல, அவங்களுக்கு கேட்டுற போகுது. உனக்கு என்ன சுய புத்திங்கிறதே இல்லையா? சுயநினைவு இல்லாம போனது உங்களுக்கு தான். இல்லன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இதெல்லாம் இப்படி அடுக்கி வைக்க உங்களுக்கு தோணுமா? வேற நான் என்ன செய்யணுங்கிற? இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருந்தா வேஸ்டா தானே போகும். அதனால தான் பேக் பண்றேன். அம்மு இங்க இருந்து எங்கேயும் அனுப்புறதா இல்லன்னு நான் தான் சொன்னேன்ல. இங்க பாரானோ, நீ கொஞ்சம் பொறுமையா பேசு. அவங்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல. இப்போதைக்கு அவங்க அம்முவை கூட்டிட்டு போகட்டும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்களே கொண்டு வந்து அம்முவை இங்க விட்டுருவாங்க. இல்லனா நாமளே போய் கூட்டிட்டு வந்துடலாம். தயவு செஞ்சு நீ இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாத. பண்ணுவேன். அவங்க குழந்தைய கூட்டிட்டு போறது திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக இல்ல, எனக்கு தெரியும். அம்முவை இங்க இருந்து அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் நீதானே காரணம். என் மேல குத்தம் சொல்லிட்டு நீங்க பண்ற தப்ப நியாயப்படுத்த பாக்காதீங்க. அன்னைக்கு நான் தான் அப்படி சொன்னேன், ஆனா இன்னைக்கு திருத்திக்கிறேன். உங்களால அவளை ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்க முடியலன்னா விட்டுருங்க. இனிமே என் தங்கச்சிய நானே நல்லா பாத்துக்கிறேன். இனிமே அம்மா உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டாமா? போதுமா? அம்மா எனக்கு பாரமா இருக்கான்னு நான் சொன்னதே இல்லையானோ. நீ எதுக்கு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க நடவடிக்கையை பார்க்கும் போதே எனக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. எங்க அவ? அம்மு, அம்மு, அடோ. அம்மு, நீ ஏம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க பாரு. என்ன அக்கா மேல கோவமா? வா, அக்கா பக்கத்துல வா. வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்ற? அம்மா என்ன வேற வீட்டுக்கு அனுப்ப போறதா சொன்னாங்க. இல்லையே, அத அம்மா உன்கிட்ட சும்மா சொன்னாங்க. அத நீ நம்பிட்டியா? இல்ல, அது உண்மைதான். அதுக்காக தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அம்மா அப்படியெல்லாம் சொன்னா என்ன? அக்கா உன்னை அவங்க கூட அனுப்பி வச்சிருவனா? மாட்ட, சரியா? நீ எதை நினைச்ச வருத்தப்படாத. எனக்கு அங்க போக பிடிக்கலக்கா. எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அழாத, நீ எங்கேயும் போக வேண்டாம், சரியா? அக்கா உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். அக்கா இருக்கு, நீ அழாத. என்னம்மா, எங்க அவ? அனு, அவ அங்க அம்முகிட்ட பேசிட்டு இருக்கா. அவ உன்கிட்ட என்ன சொன்னா? வழக்கமா சொல்றதா சொல்றா. அம்மு கூட்டிட்டு போக விட மாட்டாளாம். ச்சே, அவ உன்கிட்ட சண்டை போடுற மாதிரியே தான் வந்தா. அதை தெரிஞ்சுக்கத்தான் நான் இப்ப வந்தேன். எனக்கு என்னமோ அவளை பார்த்தா இதுக்கு அவ ஒத்துப்பான்னு தோணலண்ணே. ஒத்துக்க வைக்கணும். எப்படியாவது பேசி ஒத்துக்க வைக்கணும். இன்னைக்கு நாம விட்டு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவ என்னைக்குமே ஒத்துக்க மாட்டா. நான் சொல்லாமலே இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். கொஞ்ச நாளாவே இந்த விஷயத்த பத்தி பேசி எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை தான் வந்திருக்கு. இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னெல்லாம் நான் என்ன சொன்னாலும் அதை அவ அப்படியே கேட்டு நடப்பா. ஒரு வார்த்தை கூட ஏத்து பேச மாட்டா. இந்த குழந்தை விஷயத்துல தான் அவ இந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறத பாக்குறேன். உண்மைதான். முன்னெல்லாம் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. இப்ப எப்படி இருக்கா பாரு. நாம அவகிட்ட சொல்ல சொல்ல அவ இன்னும் அடம் பிடிக்கிறானே. ச்சே, இந்த நிலைமையில அம்மு அவளோட பொண்ணுதாங்கிற விஷயம் தெரிஞ்சா நிலைமை என்ன ஆகுறது? ச்சே, நிலைமை இருக்க இருக்க மோசமாயிட்டெல்லாம் போகுது. இவ இப்படி அம்மு அம்முன்னு அவ பின்னாடியே போயிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஏற்கனவே மனோவோட வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுவும் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது. மனோவுக்கு பதிலா வேற பையனை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அனுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா இந்த காலத்து பசங்க யாராவது அவளை கல்யாணம் பண்ணிக்க வருவாங்களா? அதனால அவளை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கணும்.
அதுவும் நடக்கணும்னா அம்மு நாம இங்க இருந்து அனுப்பி ஆகணும். இந்த விஷயத்துல நாம அவளோட அனுமதிக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். நாமளே முடிவெடுத்து செயல்படுத்துவோம். அவ்வளவுதான். நம்ம உடம்புல ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா அந்த வலியை நம்ம சகிச்சுக்கிறது இல்லையா? நோய் குணமானா அது நமக்கு நன்மை தானேன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன வலியை நாம சகிச்சுக்கிறது இல்லையா? அப்படித்தானே? அதே மாதிரி இதையும் நினைச்சுக்க. நம்ம பேசாம அம்முவை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அனுப்புனா என்ன? நம்ம 2 பேர் சேர்ந்து அணுக்கிட்ட பேசி பார்க்க நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? நாம கூப்பிட்டதுக்காகத்தான் சிவராமன் அவன் மனைவியும் இங்க வந்திருக்காங்க. இப்ப போய் இன்னொரு நாள் வாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படியே அவங்கள இன்னொரு நாள் வர சொன்னாலும் அதுக்கு அனு ஒத்துக்குவான்னு நீ நினைக்கிறியா? அம்முவை இங்க இருந்து அனுப்புறதா இருந்தா அது இன்னைக்கே நடந்தாகணும். அப்படின்னா நீங்க தான் இது விஷயமா அவகிட்ட பேசணும்னே. ஏமா, இதுக்கு முன்னால அனுதானே அம்மு இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டா இல்லையா? அன்னைக்கு நான் அப்படி சொல்லும் போது என்னை எதிர்த்த என் அம்மா இப்ப ஏன் மாத்தி பேசுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியும்ல. இப்போ அம்முவை கூட்டிட்டு போறதுக்கு அவளுக்கு வேண்டியவங்க அவளை தேடி இங்க வந்திருக்காங்க. சட்டப்படி அவளை வளர்க்குற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. இந்த சொந்த பந்தம்லாம் இவ்வளவு நாளா எங்க போயிருந்தாங்க? நாம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாங்க. அப்படியெல்லாம் அனுப்புறதுக்கே எனக்கு மனசு இல்ல. இப்படி எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேட்கும்போது நம்ம குழந்தைய அனுப்பிதான் ஆகணும். நான் இப்ப அவளை அனுப்புறதா இல்ல. வேணும்னா அவங்கள என் மேல கேஸ் போட்டுக்க சொல்லுங்க. கேஸ் ஃபைல் பண்ணாலும் அது நமக்கு எதிராக தான் திரும்பும். குழந்தைய நம்ம கிட்ட வளர்க்கறதுக்காகத்தான் அவங்க கொடுத்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்ல. குழந்தைய சின்ன வயசுலயே நாம தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இல்லைன்னாலும் கேஸ் ஃபைல் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க கூட அவங்க குழந்தைய அனுப்புறதுல என்ன பிரச்சனை? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேஸு கோர்ட்டுன்னு போனா அம்மோ நாம விட்டு கொடுக்க வேண்டியதாயிடும். அதுக்கப்புறம் அவளை என்னைக்குமே நாம பார்க்க முடியாத மாதிரி ஆயிடும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. இந்த முடிவை நானும் உங்க அம்மாவும் சேர்ந்துதாம்மா எடுத்தோம். நான் கூப்பிட்டு தான் அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அவளை அனுப்பி தான் ஆகணும். இங்க பாரு, தேவையில்லாம குறுக்க நிக்காத. இங்க பாருமா, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. வேற யோசிக்கலாம் ஒண்ணும் இல்லை. அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. போய் கூட்டிட்டு வா. நீங்க உட்காருங்க, கூடி சீக்கிரம் கிளம்பிடலாம். நான் தான் சொன்னேன்ல, பெரியவ ரொம்ப வருத்தப்படுறான். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதாவது பிரச்சனையா இருந்தா நாங்க இன்னொரு நாள் வர்றோமே. எப்போ வரணும்னு சொன்னா போதும். இல்லப்பா, அப்படி வர சொன்னா இன்னொரு நாள் நீ லீவ் எடுத்துட்டு வண்டி எடுத்து இவ்வளவு தூரம் வரணும்ல. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அந்த பொண்ணு விடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்றோம், நாங்க இன்னொரு நாள் வரோமே. இவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கிற தங்கச்சிய வேற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுனா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல. அதனால தான் அவள் வருத்தமா இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக நீங்க இன்னொரு நாள் வரணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. வந்து உட்காருங்க, குழந்தைய இப்போ கூட்டிட்டு வந்துருவா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமா கிளம்பிட்டா இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் இல்லையா? போற வழியில டிராபிக் பெருசா இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாவும் போயிடலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன மாஸ்டர்? வேற ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவோட விஷயம்தான். அவ வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அனுப்புறேன். ஐயோ, நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாங்க அவளை நல்லபடியா பார்த்துப்போம் மாஸ்டர். ஏன் மாஸ்டர், உங்க வீட்ல இருந்து வர்ற ஒரு குழந்தைய நாங்க கஷ்டப்படுத்துவோமா? நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறதே எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஐயோ, நீங்க நல்லபடியா குழந்தைய பார்த்துப்பீங்கிறது தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாங்க அவன் மேல அதிகமான பாசம் வச்சு வளர்த்துட்டோம். இது வரைக்கும் அந்த பொண்ணோட கண்ணுல ஒரு துளி கண்ணீர் கூட வராத அளவுக்கு தான் நாங்க அவளை பார்த்துக்கிட்டோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாஸ்டர். அம்முவுக்கு எந்த தொல்லையும் எங்களால இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. சரி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதே சந்தோஷம்.
அப்பாடா அம்மா குட்டி வந்துட்டீங்களா? அழகா இருக்கீங்களே. அப்ப சரி மாஸ்டர், நாங்க கிளம்புறோம். சரி, இதுக்கு மேல தாமதிக்க வேண்டாம், கிளம்புங்க. இவ்வளவு தூரம் நடந்ததே பெரிய விஷயம். வாமா ஆண்டவா. வாமு கிளம்பலாம். அனு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி யார் கூடயும் வளர வேண்டிய பொண்ணு இல்ல இவ. அனு, அம்முவை இவங்க கூட இல்ல, யார் கூடயும் அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க பாருமா, அவசரப்பட்டு எதுவும் செய்யாத, சொல்றத கேளுமா. இவ்வளவு நாளா இவ்வளவு நாங்க தானே வளர்த்தோம், எதுக்கு மேலேயும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ இல்ல, நான் தான் இவளை வளர்த்தேன். உண்மைதான், இத்தனை வருஷமா நீங்க தான் இவ்வளவு வளர்த்தீங்க. ஆனா இதுக்கு மேல இவ்வளவு பாத்துக்க நீங்க தயாரா இல்லன்னு புரியுது. அதனால தானே இவ்வளவு அவசரமா இங்க இருந்து பேக் பண்ண துடிக்கிறீங்க. இதுக்கு மேல நான் என் தங்கச்சியை வளர்த்துக்கிறேன். அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. நீ வந்து உட்காருமா. நீ என் கூட வரதா இருந்தா வா, இல்லனா இந்த மாதிரி யாராவது வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது வேண்டானா என் கூட வந்துரு. வா வாடி. அனு, நீ இப்ப இவளை கூட்டிட்டு எங்க போற? நான் எங்க போனா என்ன உங்களுக்கு? இந்த உலகத்துல இவ மேல அன்பு காட்டி வளர்க்கறதுக்கு இங்க நிறைய இடங்கள் இருக்கு. அங்க எங்கேயாவது போய் நாங்க வாழ்ந்துக்கிறோம். அங்க உங்க தொல்லை எதுவும் இருக்காதுல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.